ஃபைண்டர் ப்ராஜெக்ட் 1 அப்படின்னு ஒரு படத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த படம் நேற்று தான் தேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தில் வந்து சார்லி, நிழல் ரவி, சென்ட்ராயன் இவங்க எல்லாருமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட டேரக்டர் வந்து வினோத் ராஜேந்திரன். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு செய்யாத தப்புக்கு வந்து சார்லி போயிட்டு ஜெயிலில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருப்பாரு. ஸோ அந்த கேஸ் வந்து ஹீரோயின் எடுக்கிறாங்க. ஸோ எடுத்ததுக்கு அப்புறமா இந்த இந்த கொலையில வந்து யார் இப்போ மெயின் கொலையாளி யாரு, ஸோ சார்லியை வெளில கொண்டு வந்தாங்கன்றது தான் இந்த ஃபுல் கதையாகவே இருக்கும். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிப்பிங்காக இருக்கும். ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட் வந்து எப்படி எந்த வருஷத்துலேருந்து இது பண்ணாங்கன்றது ஒரு சின்ன ஒரு நரேஷன் கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப டீட்டெயிலாகவே இருந்தது. எனக்கு ரொம்பவும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது. செகண்ட் ஆஃப் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த கிரிப்பிங் லெவல் வந்து கொஞ்சம் விட்டுறாம இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணிக்கலாமா அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ ஓவரால் இந்த படம் பார்க்கும்போது ஒரு கதைக்கான ஒரு பர்ஃபெக்டா ஒரு கதை ஸ்க்ரீன் பிளே வந்து ஸ்டார்ட் டு எண்ட் வந்து பர்ஃபெக்டா வச்சிருப்பாங்க. இது எங்கேயுமே வந்து வேற எந்த ஒரு கமர்ஷியல் பேட்டர்ன்லாம் இல்லாம பக்காவா ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கோட சூப்பரா பண்ணியிருப்பாரு வினோத் ராஜேந்திரன். ஸோ இந்த படத்துல வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே சூப்பரா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இது ரொம்ப மினிமமான பட்ஜெட் தான். ஸோ இந்த பட்ஜெட்டை கொடுக்கப்பட்ட பட்ஜெட்ல சூப்பரா வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ப்ராடக்டா ரிலீஸ் ஆயிருக்கு. வினோத் ராஜன் இதுக்கு முன்னாடி வந்து பற்றவைத்த நெருப்புன்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணாரு. அந்த படம் வந்து பிரைம்ல இருக்கு. அந்த படம் டைரக்ட் ஓடிடி ரிலீஸ். ஸோ இந்த படம் தான் அவர் கஷ்டப்பட்டு தியேட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை நீங்க பார்த்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படத்துல நானும் ஒரு ஒன் ஆஃப் தி டெக்னீஷியன், டிஓபி. இந்த படம் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. இது ஒரு நல்ல படம். தியேட்டர்ல போய் வாட்ச் பண்ணுங்க. பை.